இப்போ பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பில் பண்ணுவோம்ல புட்டு, அதுதாங்க பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கான மாவு அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சிட்டோம்னா 1 ஹவர் ஊறினா கூட போதும். அதை வந்து அப்படியே தண்ணி சேர்க்காம நம்ம வந்து கிரைண்டரில் வண்டி போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி வச்சிட்டோம்னா அதை வந்து இந்த மாதிரி இட்லி தட்டிலே இட்லி மாதிரி ஊற்றிக்கலாம். துணி போட்டோ இல்லை நம்ம சும்மா நெய் தடவிட்டு கூட அந்த பாசிப்பருப்பு அரைச்ச மாவை இப்படி நம்ம ஊற்றிக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கணும். அந்த அரைக்கும்போது நான் எடுக்காமல் வச்சுட்டேன். இந்த மாதிரி வரும். இட்லி ஊற்றி எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இப்படியே கூட நம்ம வந்து ஒரு சட்னி, கார சட்னி வச்சு தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதுவே நல்லா தான் இருக்குது, உப்பு போட்டு அரைச்சது. இதை இப்படி வச்சுட்டு இதை வந்து இட்லி சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லியை வந்து இப்படி புட்டு உதிர்த்துக்கணும். இந்த பார்த்திங்களா, இந்த உதுத்து வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி உதுத்துக்கிட்டுருங்க. கொஞ்சம் நல்லா பூவாக அப்படி உதுத்து விட்டுடலாம். ரொம்ப தண்ணியாக மாவு அரைச்சாச்சுன்னா இப்படி உதிர்க்க முடியாது. கொஞ்சம் திக்காக தான் அரைச்சிக்கணும். அதாவது அப்படியே நம்ம கிரைண்டரில் அப்படியே வறண்டி போட்டு விட்டுறணும், அவ்வளோதான். கொஞ்சம் பின்னாடி பின்னிக்கிட்டு வந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்படி உதுத்து வச்சிடணும். எல்லாத்தையுமே இப்படி எடுத்து உதிர்த்து வச்சுக்கிட்டு இப்படி உதிர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாவு காய்ச்சி ஊற்றி தேங்காய் பூ போட்டு அப்படி கிளறி சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து பயிர் சேர்ந்ததுனால வயிற்று புண்ணு, நெஞ்செரிச்சல் இதெல்லாம் தீர்ந்து போகும். அப்புறம் வந்து நல்லா நரம்புகளுக்கு ரொம்ப உற்ற உணவு இதுதான். பாசிப்பருப்பு தான் எடுத்துக்கணும் நரம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு. என்னென்னா அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு வேலையை பார்த்தா கூட மறுவேளை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டயர்ட்னஸ் வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ளேயே இருக்கும். அது நரம்புகள் வந்து வீக்காகி உள்ளே இருக்கும், நமக்கு தெரியாது. அதுக்குன்னு அந்த டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணால் தான் தெரியும். அப்படி இருந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த நரம்புல வீக்னஸ் தான் தெரியும். அது அந்த டெஸ்ட்டு பார்க்கும்போது அது எந்த அளவு அவங்களுக்கு வீக்காக இருக்குங்கிறது தெரியும். வெளில தெரியாமலே உள்ளே இருக்கும். அதுக்கு அப்புறமா பின்னாடி வந்து நமக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதிரி பயிர் எடுத்துக்குங்க. பாசிப்பருப்பு உணவுகளை, உளுந்து உணவுகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. இதுக்கப்புறம் அந்த பாவு காய்ச்சி அதை எப்படி இது பண்ணுறேன்னு காமிக்கலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பயிறு புட்டுக்கு பாகு காய்ச்சிட்ருக்கேன். வெல்லம் போட்டு அது அரைப்படினா இது 1/4 கிலோவுக்கும் மேலவே போட்டிருக்கேன் வெல்லம். இது போட்டு அப்படியே பாவாக காய்ச்சிக்க வேண்டியது தான். அதில் கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. பாகு காய்ச்சி ரெடி ஆனோன்னா அதில் ஊற்றி தேங்காய் பூ போட்டு கிண்டி இறக்கிக்கணும். இப்போ பாவு காய்ச்சிட்டு இருந்தாச்சு. பார்த்திங்களா, இப்படி தான் இருக்குது பாவு. இதை இதில் ஊற்றி நம்ம கிண்டிட வேண்டியது தான். இதோடு சேர்த்து இந்த தேங்காய் பூ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். இந்த பாவு சேர்ந்தோன்னே அது நல்லா பசப்பாயிடும், நல்லா சாஃப்ட்னஸ் ஆகிடும். அள்ளி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி தான் கிளறிக்கணும், நல்லாயிருக்கும். இதுவே சர்க்கரை பார்த்துக்குங்க, உங்களுக்கு எப்படி சர்க்கரை சரியாக இருக்கா என்னங்கிறத இதில் பார்த்துக்கிட்டு அதுக்கு தக்கபடி நம்ம காய்ச்சி தேவைப்பட்டால் கூட இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாது, நல்லாயிருக்கும். ஈவினிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இல்லை மதியம் காலையில்
எடுத்துக்கலாம். ஒன்று என்ன, வீசிங் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். தச்சால் இதுதான் பயிறு புட்டு, பாசிப்பருப்பு புட்டு, பச்சை பயிறு புட்டுன்னு சொல்லுவாங்க. நல்லா பசு பசுன்னு இருக்குது, நல்லாயிருக்கு. இது எப்படி சாப்பிட வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ.